Hi viewers, welcome to aathusamayal. இப்போ வடகறி எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து அதை 2 hours நான் ஊற போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் காலையில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 1 கப் நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. காலையில் எடுத்து நல்லா அரைச்சி நம்ம வடகறி பண்ணிக்கலாம். இப்போது இது அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெருங்காயம் தூள் போட்டு அரைச்சிருங்க. இப்போ தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. வெங்காயம், தக்காளி, அப்புறம் சோம்பு, ஒரு ஸ்டார் ஆனிஸ் எடுத்திருக்கேன், பட்டை, அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா ரொம்ப நான் வதக்கி பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குவிக் ப்ராசஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன குக்கரில் எண்ணெய் விட்டுண்டு அதில் ஒவ்வொன்றா இப்படி நம்ம போட்டு கூட ஒன் பாட் ரெசிபி மாதிரி பண்ணலாம். எப்படியும் இது வடகறி நான் கொஞ்சம் ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் சேர்ப்பேன். ஒரு சிலர் பொரிச்சு சேர்ப்பாங்க. எந்த உங்களுக்கு விருப்பமோ, எந்த டைப் உங்களுக்கு விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், ஸ்டார் ஆனிஸ், பட்டை, அப்புறம் பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக சேர்த்து, அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டு தண்ணி விட்டு நான் வேக வச்சு 2 விசிலில் வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதுவும் இட்லி பாத்திரத்தில் கடலைப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வதக்கி செய்கிறதா இருந்தால் அது உங்களுடைய ஆப்ஷன். இப்போ இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதனுடைய லிங்க் எப்படி மிளகாய்த்தூள் அரைக்கிறது அப்படின்றதையும் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் அது பெரிய ஸ்பூன், அதனால் 1 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே இந்த சின்ன குக்கரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்து உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வாணலில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாகிடும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் நல்லா அரைச்சாச்சு. அதை கொஞ்சம் இந்த மாதிரி திப்பியாக அரைச்சிட்டு தண்ணியே விடாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 தட்டு இட்லி நம்ம விட்டுக்கலாம். மீதி 2 தட்டில் அந்த நம்ம அரைச்சோம் இல்லையா கடலைப்பருப்பும் வச்சு நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வடகறிக்கு இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிலர் பொரித்து எடுப்பாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி தான் நான் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைப் ஆஃப் வடகறி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குக்கர்லேயும் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டோம்னா வடகறி ரெடி ஆகிடும். இப்போ இதில் வேக வச்ச வடையை இதில் எல்லாம் சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கொதிச்சு வந்ததுன்னா வடகறி ரெடி ஆகிடும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.